ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஆர்ஆர்பி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கான்ஸ்டியூஷன் பற்றி வருது. இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன்ஸ் பற்றி வந்து நமக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வருது. பேசிக்கான சில டாபிக்ஸ் பார்ப்போம். நம்ம வந்து லூசன் புக்கில் சில இம்பார்ட்டண்ட் இந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு டாபிக்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்னா கண்ட்ரி நேம். நம்மளோட இந்தியாவோட கண்ட்ரி நேம் என்ன? கண்ட்ரி நேம் வந்து இந்தியாவுக்கு இந்தியான்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னொன்று நேம் இருக்குது. என்னென்ன இருக்குது? ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா அண்டு பாரத் கண்ராஜ்யான்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? பாரத் கண்ராஜ்யான்னு ஒன்று இருக்குது, ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா, பாரத் கண்ராஜ்யம். கவர்மெண்ட் டைப் என்ன? கவர்மெண்ட் டைப்பு சவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் வித் ஏ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேவா? இந்த சவரின், சோசியலிஸ்ட்டு, செக்குலர், டெமோக்ராட்டிக்கு, ரிப்பப்ளிக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரியான கவர்மெண்ட் டைப்பு தான் நம்ம. எத்தனை இந்த எஸ்ஸில் எத்தனை எஸ் வருதுன்னு பாருங்கள். ஏன்னா இதை கொடுத்து வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில். ஸோ அந்த மாரியும் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் எஸ்எஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம்லலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்னா, இந்த 3 எஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 எஸ்ஸையும் பின்னாடி போட்டு இந்த இந்த ரிப்பப்ளிக், டெமோக்ராட்டிக்கு அந்த ஆரில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு ரிப்பப்ளிக்கு, இதை தூக்கி முன்னாடி போட்டுருவாங்க, ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, கேபிட்டல் வந்து நியூ டெல்லி. அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் வந்து என்னென்னா 28 ஸ்டேட்ஸு அண்டு 8 யூனியன் டெரிட்டரி. ஓகேவா? 28 ஸ்டேட்ஸு அண்ட் 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது. 28 அதை ஞாபகம் வச்சுங்க. 28. அதுக்கடுத்து இந்த இண்டிபெண்டன்ஸ் 15th August 1947 ஃப்ரம் த பிரிட்டிஷ் காலனியல் ரூல். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு த ஃபோர்ஸ் 26 January 1950. ஓகேவா? கான்ஸ்டியூஷனல் டேனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, November 26 வந்து கான்ஸ்டியூஷனல் டேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஓகேவா? அடாப்ட் பண்ணாங்க. பட் வந்து என்னைக்கு வந்து அதை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க, அப்படின்னு ஃபோர்ஸாக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா 26 January 1950. அடுத்து லீகல் சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் தான் நம்மளோட லீகல் சிஸ்டத்துக்கான ஒரு நீரூற்று மாதிரி. சரியா? கான்ஸ்டியூஷன் இல்லைனா லீகல் சிஸ்டம் நமக்கு கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்னா பிரசிடெண்ட் வந்து இப்போ ஸ்டேட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கணும். அந்த தலைவர் தான் பிரசிடெண்ட்டு. ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் வந்து என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு தலைவர் தான். பிரசிடெண்ட் வந்து ஸ்டேட்டு. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டு, ஆந்திரா, அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் தலைவர் வந்து யாருன்னா பிரசிடெண்ட்டு. ஓகேவா? பட் பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டு, ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு, ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து எதை போட்டக்கூடாது, கவர்னரை போட்டக்கூடாது, இல்லைனா சிஎம் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஹெட் ஆஃப் த இந்தியா, பிரசிடெண்ட் இஸ் இந்தியா is the head of the state, while the prime minister is the head of the government. அடுத்து வந்து runs office with the support of the council of ministers who from the cabinet ministry. ஓகேவா? கேபினெட் மினிஸ்ட்ரி. எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் முடிஞ்சு போச்சா? எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச் சட்டமேற்றும் அமைப்பு. சட்டமேற்றும் அமைப்பில் என்னது? 2 ஹவுஸ் இருக்குது. ஒன்று வந்து லோக்சபா இருக்குது, இன்னொன்று வந்து ராஜ்யசபா இருக்குது. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது, இன்னொன்று ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் இருக்குது. ஃபார்மிங் த போத் த ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டு. அடுத்து வந்து ஜுடிஷியல் பிரான்ச்னா நீதித்துறை சம்மந்தப்பட்ட இதில். அதில் வந்து நீதித்துறை சம்மந்தப்பட்ட அமைப்பில் எது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்பெக்ஸ் பாடியாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, எது இருக்குது? இந்த சுப்ரீம் கோர்ட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஹைகோர்ட்டில் நம்ம வந்து ஒரு கேஸ் போட்டு வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி போவோம். சரியா? அதனால தான் ஜுடிஷியல் பிரான்ச்சில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்து ஒரு அப்பெக்ஸ் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. அடுத்து ஃப்ளாக் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃப்ளாக் இஸ் த ஹரிசாண்டல் ட்ரை கலர்ப்பா. நேஷனல் ஃப்ளாக் பார்த்தா 3 கலரில் இருக்கும். இதெல்லாம் ஆர்டினரியாக எல்லாருக்குமே தெரியும். டீப் சஃப்ரான், கெசாரி அட் த டாப், ஒயிட் அட் த மிடில், டார்க் க்ரீன் அட் த பாட்டம், ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன். ஓகே. அட் த சென்டர் ஆஃப் த ஒயிட் பேண்ட் இஸ் த நேவி ப்ளூ வீல். ஒரு வீல் ஒன்று இருக்கும். அந்த நேஷனல் ஃப்ளாக் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு வீல் ஒன்று இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம். ஸோ அந்த வீல் வந்து என்னென்னா அசோகரோட சாரநாத் தூண் இருக்குது பார்த்திங்களா? அந்த கல்வெட்டில் அந்த சாரநாத் தூணில் வந்து பொறிக்கப்பட்டிருக்க அந்த வீல் தான் வந்து என்னென்னா
நம்மளோட ஃப்ளாகில் உள்ள நடுவில் உள்ள அந்த சக்கரம். சரியா? அடுத்து நேஷ்னல் டேன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 3 நாள் வந்து ஒரு வருஷத்துக்கு நேஷ்னல் டே. நேஷ்னல் டேனா 3 நாள் தான். நேஷ்னல் டேனா 3 நாள் தான். கண்ணா பின்னான்னு நம்ம பாட்டுக்கு எதுவும் நினச்சிக்க கூடாது. நேஷ்னல் டேனா 3 நாள் தான். என்னென்னா 26 ஜனவரி ரிபப்ளிக் டே, 15th ஆகஸ்ட்டு, அடுத்தது 2nd அக்டோபர். ஓகேவா? 26 ஜனவரி, 15th ஆகஸ்ட், 2nd அக்டோபர். இதுதான் வந்து நேஷ்னல் டே. முடிஞ்சு போச்சா? ஸோ இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸ் டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா?